அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். துலா ராசிக்காரர்களுக்கு நரம்பு, மன அழுத்தம், ஏதோ ஒரு விஷயம் நெஞ்சை அடைக்கிறது போல தோணும். ஆனால் ஒன்றுமே கிடையாது. அப்படி பிரமிப்பு. நீச்ச பங்க ராஜயோகம் வேலை செய்யக்கூடிய நேரம். எல்லா காரியங்களும் ஜெயம் ஏற்படும். பணவரவில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். அனுமன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். ஒவ்வொரு பயிற்சி தவறவிட்டால் தப்பு வரும். உள்ளூர், வெளியூர், சொந்த ஊர் எல்லா ஊருக்கும் போகலாம். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். குடும்பத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மனமிட்டு பேசுவது ஏற்றத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவது நன்மையை ஏற்படுத்தி தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவில் இருந்த மன கஷ்டங்கள், மன சங்கடங்கள் படிப்படியாக குறையும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். அரசாங்கத்தில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறுவதற்கு சிறிது அனுமனை பிடித்து கொள்வதும், அனுமன் சன்னிதானத்துக்கு செல்ல செல்ல அனுகூலங்கள் ஏற்படுவதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். வாகனங்கள் செலவுகளை வைக்கும். வாகனங்கள் செலவுகளை வைக்கவில்லை என்றால் பிறகு எது வைக்கும்? எல்லாமே உங்களுக்கு சரியாக நடக்க வேண்டுமென்றால் எதுவுமே அப்படி நடக்காது. இந்த சமயத்தில் சிறு சிறு செலவுகள், சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படுவது ஐப்பசி மாதம் எல்லா வருடமும் உங்களுக்கு இயற்கை. அதே போல் வைகாசி மாதமும் அந்த விதமான பாதிப்புகள் இருப்பதும் கண்கூடாக பார்க்கலாம். அனுமன் சாலிசாவை கேட்க கேட்க எந்த கஷ்டமும் வராது. சுவாதி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி துலாம் என்பதனால் நரசிம்மர் கவசத்தையும் நரசிம்மர் மந்திரத்தையும் மூல மந்திரத்தையும் ஜபிப்பது துலா ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரத்திற்கும் முக்கியம்.